படம் நல்லா இருந்தது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, படம் நல்லா இருந்தது. படம் செம்ம நல்லா அருமையாக இருந்துச்சுண்ணா ப்ரோ. படம்லாம் எல்லாமே அருமையாக தான் ப்ரோ இருக்குது. படத்துக்குலாம் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. ஜாடி படம் அந்த படம்னுவாங்க, அந்தமாரி எந்த ஒரு படமும் இல்லை. நீங்கள் நம்பி வாங்க, தரமாக பார்த்துட்டு போங்க. மாடு கத்தி சொல்லு, காடு வெட்டி குரு. இப்போ தான் ப்ரோ சொல்லி எல்லாமே படம் எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருமே பார்க்கலாம் வந்து. யாரெல்லாம் பொண்ணு வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கள். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் லவ் இருக்கும், ரொமாங்கட்டி இருக்கும், இல்லை ஒன்லி ஃபைட்டாக இருக்கும், 100 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது, வேறு லெவல். ஆர்கே சுரேஷ் அண்ணன், காடு வெட்டியார் குரு அண்ணன் எப்படி வாழ்ந்தாரோ அந்த தோற்றத்துக்கு அந்த நிகருக்கு தமிழ் நடிகரில் இவரை மாதிரி வேறு யாரும் நடிக்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. பொருத்தமாக சோலை ஆறுமுகம் சார் பொருத்தமான ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை கண்டிப்பாக காடு வெட்டின்றது குரு அண்ணன் ஜெயங்கொண்டம் மாவட்டத்தை சேர்ந்தது தான். அதில் மாற்றம் இல்லை. அதுக்காக 9 இது காடு வெட்டின்ற ஊர் 9 மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஆரம்பத்தில் ஆமாம் அதை பற்றி வரியிலே சொல்லிடுறோம். காடு வெட்டின்றது எதுக்குன்னு சொல்லிடுறாரு, டைரக்டர் சொல்லிடுறாரு. இந்த படம் இப்போ ஒரு 10 சீட்டு காலியாக இருந்தது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகிடும். ஏன்னா நம்ம இது ஆர்கே சுரேஷ் அண்ணனோட நம்ம ஃபேன்ஸ் கிடையாது, சோலை ஆறுமுகம் சாரோட ஃபேன்ஸ் கிடையாது. எல்லாமே ஜென்ரல் மனுஷனாக வந்து பார்த்தோம். படம் ஹிட்டு, அனைத்து சமுதாய மக்களும் பார்க்கணும். பெண்ணை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். கண்டிப்பாக போய் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இப்போ ஜாதியை பற்றி பேசினவங்களே அவங்க வந்து லாஸ்ட்டில் அந்த லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க வந்து ஜாதி மதம்னு வெறுப்பை காமிக்காமல் லாஸ்ட்டாக அவங்களே வந்து இறங்கி வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. நீங்கள் பாருங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்லாம் வேறு லெவலில் இருந்தது. சாங்ஸும் சூப்பராக இருந்தது. மியூசிக்கு நல்லா இருந்துச்சு. அப்படி கிடையாது, கொஞ்சம் போச்சு. ஆனால் எண்டிங்கில் ரொம்ப நல்லா அதான் கிராமத்தில் இருக்கிற லவ் ஸ்டோரியை பற்றியும் நம்ம சிட்டியில் இருக்கிற லவ் ஸ்டோரி எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாருமே மத ரீதியாக பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அதில் அந்த மாதிரி காமிக்கல, அவர் அந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லை படம் நல்லா இருக்குது. ஒரு குடும்ப இதுவாக வந்து ஒவ்வொரு பெண்கள் இந்த காதலுங்கிறது தான் இப்போ ரொம்ப அநியாயமாக போட்டு வாட்டின்னு இருக்குது எல்லாரையும். உண்மையான நல்ல ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கணும் ஒவ்வொரு பெண்களும். அவங்களும் உண்மையாக இருக்கணும், கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும். ஸோ இப்போல்லாம் வந்து சும்மா அப்படி பழகிறாங்க, அப்படி போய்ட்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படத்தில். உண்மையான காதலாக இருந்தால் அது நிச்சயமாக எல்லாருமே யாராக இருந்தாலும் போராடி சேர்த்து வைப்பாங்கன்றதை காமிச்சிருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்கலாம். சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காடு வெட்டின்ற ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் நல்லாயிருக்கு, சாங்ஸ் நல்லாயிருக்கு. தேவா சார் சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக்கெல்லாம் சூப்பராக அப்படி போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில் காமிச்ச ஒரு லவ் ஸ்டோரியும் இந்த வில்லேஜில் காமிச்சதும் ஒரு ஆர்டிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருந்தா ஒரு வேளை அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா இருந்திருக்கும். ரெண்டும் ஒரே இதை கண்டு லாஸ்ட்டில் இதையும் அதையும் இது பண்ணி காமிச்சது என்னமோ கொஞ்சம் லாகாக இருக்காமல் இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்கும். படம் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து இன்றைக்கி சாதி அரசு, இந்த படத்தோட டைட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்புனாங்க. அந்த சர்ச்சை இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்க்க போகும்போது சாதி அரசியல் அப்படின்றத தான் பேசுகிறது இந்த படம். ஆனால் சாதி அரசியல் எதை வச்சு சாதி அரசியல் பண்ணுறாங்க, எப்படி சாதி அரசியல் நடக்குது, புரியுதுங்களா? அது போக இப்போ இந்த எந்தெந்த அவங்கவுங்க சாதி மக்களை பயன்படுத்தி அந்தந்த தலைவர்கள் தான் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அந்த சாதிகள் மக்கள் முன்னேறவே இல்லை. இதைத்தான் வந்து இது உணர்த்தி இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரியான வெளியில் கொண்டு போய் சொல்கிறாங்க. அதல்ல, சாதிய மக்கள் அவங்கவுங்க சாதிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க அந்த சுய சாதிக்காரவங்க உணர்ந்து அவங்க தெளிவாகிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த படம் சொல்லுது. அதுபோல் அது போக காதல் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி காதல் வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயம். அதே ஒரு நல்ல காதலையும் காமிச்சிருக்கிறாங்க. அதே அந்த காதலோட உணர்வுகளை பயன்படுத்தி இவங்க எப்படி சாதிக்குள்ளே மாற்றி அந்த இளைஞர்கள் அவங்க சொந்த சாதி இளைஞர்களோட உணர்வுகளை எந்த மாதிரி இவங்க வந்து பயன்படுத்தி இவங்க ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படி இல்லைங்க, அதாவது தன்னோட இனத்துக்குள்ள எல்லா ஒரு தகப்பன் வந்து ஒரு அவங்க வீட்டு குழந்தைய பாதுகாக்கும் போது அவங்க வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஒரு சிறு ஆபத்துன்னு வரும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணணும்? சாத்வீகம் பண்ணணுமா இல்லை ஆக்ரோஷமாக இருக்கணுமா? அவ்வளோதான் விஷயம். ஒரு தகப்பன் தன்னோட இனத்துக்கோ தன்னோட தன்னோட மக்களுக்கு என்ன பாதுகாப்பாக இருக்கணுமோ அதை தான் செஞ்சுருக்கிறாங்க.
இதுக்கு பேர் வந்து வன்முறை அத்துமீறலாம் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அவங்களோட தரப்பில் நியாயமாக தான் இருக்கிறாங்க. இதுதான் சொல்லப்பட வேண்டிய விஷயம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதான் சொல்லணும், அவர் எடுத்துக்கிட்ட பாத்திரம் இருக்கு இல்லையா, கதாபாத்திரம் வந்து அவர் என்ன சொல்ல வராரு, அதோட வலிமை என்ன, அதோட பொறுப்பு என்ன, இதை உணர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் வந்திருக்கு. காடுவெட்டி சுரேஷோ வந்துட்டு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கம்பேக் கொடுக்கக்கூடிய திரைப்படமாக இது இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு கிராம பின்னணி கதையை எடுத்து ரொம்ப அழகாக அதில் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதைக்கு அவங்க ரொம்ப ஆப்டாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் கதையோட ஒரு ஷார்ட்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தோல் வரைக்கும் திரைப்படமாக இந்த படம் இருக்குது. தேங்க்யூ. இல்லை காடுவெட்டி அப்படின்னதுமே நம்ம குரு ஐயாவோட பயோகிராஃபியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். இது குரு ஐயாவோட பயோகிராஃபி கிடையாது. ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தரமாக எல்லா மக்களுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான் நம்ம ஆர்கே சுரேஷ் சார். ஸோ அவங்கள வச்சு ஒரு கான்செப்ட். எமோஷனல் சீன் நிறையவே இருக்குங்க சார். இதில் நிறைய இடத்துல எமோஷனல் சீன் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆடியன்ஸ்லாம் கூட அழுதாங்க அண்ட் சில இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குண்ணே. அதாவது பெண் பிள்ளைகளுக்கான ஒரு விழிப்புணர்வான படம் தான். ஆல்ரெடி திரௌபதி, ருத்ரதாண்டவம் அது மாதிரி படம்லாம் வந்துச்சுல. பெண் பிள்ளைங்களுக்கு இந்த சமுதாயத்தில் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு படம் தான், விழிப்புணர்வான படம் தான் இது படம். இது குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு பெண் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும், அவங்களுக்கு எப்படிலாம் வச்சு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வான படம் தான். காடுவெட்டின்னு படம் வச்சுருக்காங்க. அந்த காடுவெட்டின்றது ஒரு கிராமத்தோட பேர். அதுமாரி 11 ஊர் பேர் இருக்குது காடுவெட்டின்னு. அது வந்து ஒரு நடுநாடுன்றதுனால அந்த கதைக்கான ஒரு காடுவெட்டின்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு வந்து இயக்குனர் வந்து படம் எடுக்கும்போது அது சாதி படம்ன்றாங்க. எல்லா சமுதாயத்துலேருந்து வந்து இயக்குனர் படம் எடுக்கிறாங்க. அப்போ எல்லா இயக்குனருக்கு மேலே சாதி படம் சொல்கிறாங்களா? இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துலேருந்து வந்து படம் எடுத்தால் மட்டும் இது சாதி படம்ன்றாங்க. அந்தமாரி சாதி படம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இது சாதி படமா இல்லை ஒரு பெண் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வு படமாக அவங்க சொல்லிட்டோம். அந்த சாதி படம் சொன்னது தான் சாதி வெறி பிடிச்சி சொன்னார் பண்ண நினைக்கிறேன். இது வந்து அந்த படத்தோட டைட்டில் வந்து காடுவெட்டின்னு பேர் வச்சா அது சாதி படம். ஆனால் அது உள்ள இருக்கிற படத்தோட கருவனாவோ அதை வந்து பார்த்தானா சொல்லுவோம் சாதி படமா இல்லை வந்து விழிப்புணர்வான ஒரு படமா அப்படின்னு. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அவருக்கு ஏற்ற கேரக்டர் தானே அந்த படத்தில். நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமராமேன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குண்ணா. ஒரே வாரத்தில் இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து? அதாவது சென்னையில் இருக்கிற பெண் பிள்ளைக்கும் வில்லேஜில் இருக்கிற பெண் பிள்ளைக்கும் சென்னையில் வந்து எப்படி சோசியலாக எல்லாம் நட்பாக பழகிறாங்களோ, வில்லேஜில் வந்து அது வந்து பெண் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும், சமுதாய ரீதியாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வான படம் தானே அது.